அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூதி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூதி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். இந்த மாணவர்களுக்காக புதிகளின் மத்தியில் வாசம் செய்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ நாங்கள் புறப்படுவதும் சுவாமி, எல்லாவற்றையும் நீர் வாய்ப்பு செய்கிறாச்சா. அன்பின் தேவனே, இந்த நாளை நீ முன்குறித்து இருக்கிறே, அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த காரியத்திலே எந்த குறைபாடு இல்லாதபடி ஆண்டவரே நீர் வாய்ப்பு செய்கிறாச்சா. ஆச்சரியம் ராஜா. ஏற்ற வேலையிலே ஆண்டவரே, இந்த மகனுக்கு ஒரு துணையை கொடுக்கிறார். நன்றி புராண கொடுத்து செய்கிறார். கடன் கொடுத்து சுவாமி ஆண்டவரை எல்லாவற்றையும் வாக்கு செய்கிறாச்சா. இந்த இரண்டு குடும்பத்தை ஆண்டவரை கரத்தில் ஒப்புகிற சுவாமி, இது அன்பு உள்ளங்களாய் சிநேகிக்கிற உள்ளங்களாய் மாற்றி அமைச்ச ஆண்டவரே, இருவரும் குடும்பங்களும் ஆண்டவரை ஆசிரியத்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசிரியமே பலப்படுத்துகிறாச்சா. இது ஆண்டவரே, அங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு கரத்தில் சுவாமி ஆசிரியமே பலப்படுத்துங்க. துதிக்கிற மைமையாகவும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்லதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலத்தையும் ஆமென். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார்.
Isaiah 58 as a song. Together let's praise God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். He will remove the yoke of oppression. He will remove the pointing fingers, and he will remove the malicious talker from among you. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை. We're going to keep that singing. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரை துதித்தலை ஒருபொழுதும் விட வேண்டாம். இப்பொழுதே உங்கள் அற்புதம் வந்து சேருகிறது. துதிப்போரை அவர் கைவிட மாட்டார். அவர் வார்த்தை தரையில் விழாது. Let's sing that one more time. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவரை உயர்த்துவார். துதிப்போரை, அவரை நம்புவாரை கைவிட தெரியாத தேவன். தேவ பிள்ளையே, உன் நுகத்தடியை தேவன் நீக்குகிறார். உன் விரல் நீட்டை கர்த்தர் போக்குகிறார். நிபச்சொல்லை உன் நடுவில் இருந்து நீக்குகிறார். கிருபை என்னும் மதிலை பணிவார். அவர் சொன்னதை உனக்கு செய்வார். அவர் வார்த்தை தரையில் விழாதே. Can you keep praising it? To the poor,
உங்கள் தலைமுறையை கைவிட, உங்கள் பிள்ளைகளை கைவிட. Oh, give him the praise. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாக இதோ உங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய ஆலயத்தின் முற்றத்தில் உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிற எங்கள் அன்பு மகள் மெர்சி யூதா அவர்களுடைய வாழ்வுக்காக செல்கிறோம். தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்து அந்த பெற்றோர் வழியாக கொடுத்த பல்வேறு விதமான வாழ்வின் நலன்களை பெற்று, கல்வி அறிவை பெற்று, உலகத்தை பற்றிய புரிதலை பெற்று, விசுவாச வளர்ச்சியிலே விரைந்து இந்த மகள் ஒரு மணமகளாக ஆண்டவரை இப்போது அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மகளுக்கு தரப்போகிற ஆண்டவரை சந்தோஷ் அன்பு மகள் மணமகளாக செலுத்துகிறோம். இவருக்கு இருவரை இணைப்பதற்கு ஆண்டவரை இந்த வாசலில் நாங்கள் எல்லாருக்கும் ஒருவருக்கு ஆண்டவரை உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் வந்து இந்த திருமணத்தை நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவர் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளை சந்தோஷம் மணமகள் மெர்சி யூதா திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கற்றிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் காணாமல் தம்முடைய பிரசன்னத்தால் இங்கே ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பதற்கு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைத்திருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பாராக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவன் மனைவி ஒரு இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமை உதவிய மாதம் அளிக்கவும்
கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தினார். குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர்க்கப்படுவார். இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குளம் உறுதியான அடிப்படையில் இருக்கவே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேசத்தின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒன்றும் சொல்லக்கூடாது. சந்தோஷ் மெசிபியுலா, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாவற்றையும் தகுந்த முறையில் செய்ய தியானியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்து ஆதலால் இவர்கள் இருவரும் உமது திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்கப் போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரொருளை இவர்களை பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அவரை மட்டும் பற்றி கொள்கிறார். திருமணத்தில் மணமகளுடைய பெற்றோர்கள் பார்க்கிறது. மனைவியாக ஏற்றுக்கொண்டு முதல் நன்மையும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவிலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய கருவின்படி கூயலின்படி நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். மெஸ்ஸியாக நான் சந்தோஷாய் உங்களை கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையும் தீமையும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவிலத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய நெறிப்படி நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்குறுதியை கடவுள் கேட்டால் நாம் மீண்டும் ஜெபம் செய்வோம். Lord.
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாவல்யத்தை அளிப்பவராகிய சந்தோஷம், இதை அடைந்து கொண்டவராகிய வாசிங்களா, ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் இருக்கவும், தங்கள் ஆயுள் முழுவதும் ஆட்கள் நிலைத்திருக்கவும், இந்த திருமாவல்யத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் யாவரும் எழுந்திருக்கும்படியாக நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். மேடம் சைடில் வாங்க. திருமாவளவத்தை உமக்கு அறிவிக்கிறேன். என்னுடைய கனப்படுத்துகிறேன். என் உலகச் செல்வம் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். புதிய நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாவளவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உலகால் உண்மை கனப்படுத்துகிறேன். என் உலகச் செல்வம் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். சந்தோஷ், மர்சி, மியூலா ஆகிய மணமக்கள் கடவுளுக்கு முன்பாகவும் இத்திருச்சபைக்கு முன்பாகவும் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறபடியால் இன்று முதல் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரால் இத்திருச்சபைக்கு நான் அறிவிக்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்த இவர்களை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அருளும் நிறைந்த கடவுளே, பெண் உலகிலும் மண் உலகிலும் முழு குடும்பத்துக்கும் திருப்பெயரை ஏற்றிருக்கிற எங்கள் தூய கடவுளே, இப்பொழுதும் ஒரு திருப்பெயரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷ், மர்சி, மியூலா என்னும் இவர்களுடைய உமது ஆசையை அனுப்பியது இவர்கள் உண்மையாக இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அந்த யாரை கடவுள், மைந்தராகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுளின் ஆசீர்வாதம் என்று உங்களோடும் இன்று தொடர்கிற உங்கள் இல்லற வாழ்வோடும் நிறைவாயிருந்து நன்மையாக நடத்தி காப்பாராக.
கைகளின் பிரயாசத்தில் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்கள் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிரும் மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிற அருமை பிள்ளைகள் திரு சந்தோஷ் அவர்களையும் திருமதி மர்சி பியூலா சந்தோஷ் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். இவர்களை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். குறிப்பாக இந்த திருமண வைபவத்தில் மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிற ஆயிரம் மக்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருள்பணி அருண் ஜபாஸ் ஆயர் அவர்களையும், அருள்பணி ஜெயக்குமார் ஆயர் அவர்களையும், குடும்பத்துடைய உறுப்பினரும் உறவினருமாக இருக்கிற அருள்பணி கீதராஜ் அவர்களையும், சபைக்குரிய திரு அலெக்ஸ் அவர்களையும், மற்றும் இசைக்கடலை உதவி செய்து கொண்டிருக்கிற டைட்டஸ் கிறிஸ்டோபர் மற்றும் ஒளிவெளி வாய்ப்பு திரு வீரேசன் அவர்களையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். நம்ம மத்தியில் பாஸ்டர் மார்க் வந்திருக்கிறார்கள், திரு பாஸ்டர் ஐசக் வந்திருக்கிறார்கள், அவங்களை வாழ்த்துக்கிறேன். வந்திருக்கிறார்கள், டாக்டரையும் வந்திருக்கிறாங்க. சாரி பேர் சொல்கிறேன், உங்களையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னும் திருப்பணியர்கள் உள்ளே இருக்கிறது சொன்னால் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம மத்தியில் நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராய செயலாளர் வந்திருக்கிறார்கள். அருள்பிள்ளை அகஸ்டின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை பேராய செயலராக பெற்று எங்களுடைய குருசேகர பணிகளில் அவர்கள் வரவில்லை. இப்போது இந்த திருமணத்தின் நிமித்தமாக வந்திருக்கிறார்கள். அவர்களை என்னுடைய பேராய மாவட்ட உறுப்பினர் திரு அட்வொகேட் பி கால்டன் அவர்கள் முன் வந்து வரவேற்கும்படியாக அப்போது கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பதாக நம்முடைய பேராய செயலர் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கடவுளுடைய செய்தியை பகிர்ந்திருக்கிறார். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக கணவன் மனைவியின் மிகப்பெரிய பேச்சினை ஆண்டவரின் திருச்சபதத்துக்கு முன்பாக, கடவுளின் மதிப்பீடத்துக்கு முன்பாக பெற்றது மனமகன் சந்தோஷ், மணமகள் இருவரையும் மனம் நிறைந்து நான் வாழ்த்துகிறேன். கடவுள் இன்று தொடங்குகிற உங்கள் இல்லற வாழ்வு அனைத்து நலமும் வளமும் மேன்மையும் நன்மையும் நிறைந்த வாழ்வு கொடுத்து மிகப்பெரிய சாட்சியாக நீங்கள் கடவுளுக்கும் இத்திருச்சபைக்கு முன்பாக வாழ்வீர்கள் என்று ஆண்டவர்கள் நம்புகிறேன். இந்த நல்வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நிறைந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சிறப்பாக நாங்கள் எல்லாம் இந்த நிலையில் இங்கே நிற்கிறோம் என்றால் வகையிலே எங்களுக்கு காரணமாக இருக்கிற இன்றிடமும் இருக்கிற எங்கள் அன்புக்குரிய அன்பு அண்ணன் தலப்போதகர் பேராயத்தின் மூத்த ஆயர் அருள்பணி முனைவர் டபிள்யூ தாமஸ் ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்புக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனமாக இங்கே இருக்கிற ஆயர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, திருப்பாடல்களிலே 128ஆம் திருப்பாடல்
மிக முக்கியமான திருப்பாடல்கள் பொதுவாக ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டின் வரலாற்றை பின்னணியமாக கொண்ட ஒரு தொகுப்பு என்று சொன்னால் அது கிடையாது. இஸ்ராயேல் மக்களுடைய தொடக்க கால வாழ்வு, அவர்கள் படைக்கப்பட்டது, அவர்கள் சிறையிற்கு சென்றது, அவர்கள் மீண்டு வந்தது, தீர்க்கதரிசிகள் வழியாக அவர்கள் எச்சரிக்கப்பட்டது, மீட்பின் வாழ்வுக்கு நேராக அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள், இயேசு என்ற மிகப்பெரிய மீட்பர் அவர்களை கொண்டு வந்து இரட்சணிய வாழ்வுக்கு நேராக நடத்துவார் என்கின்ற அனைத்து வகையான பழைய ஏற்பாட்டு வரலாற்று அடிச்சுவடுகளை ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கிய புத்தகம்தான் திருப்பாடல். இந்த திருப்பாடல்களை மிக பிரசித்தி பெற செய்து வைத்தவர் மார்ட்டின் லூத்தர். அவருடைய காலகட்டத்தில் தான் திருப்பாடல்களுக்கென மிகப்பெரிய வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் எழுத்துக்களை அவர் எழுதி, கமெண்டரிஸ் அவர் எழுதி, சபைகளுக்கு திருப்பாடல்களின் தேவையை, மேன்மையை பிரஸ்தாபப்படுத்தினார். அன்றைய காலகட்டத்தில் திருப்பாடல்களினுடைய வலிமையை, அதன் பாடல் தன்மையை, பாடுவதன் வழியாக மக்களுடைய விடுதலைக்கான வடிவியல்களை மிக அழகாக வர்ணித்து அதை மக்கள் புரிந்து கொள்ளுமாறு எடுத்து இயம்பியவர் மதிப்புரிய மாற்றினார். அவர் இந்த பகுதியை குறிப்பாக 126, 127, 128 இந்த 3 சங்கீதங்களை ஒரு சேர பார்க்க வேண்டும் என்கின்ற குறிப்பை கொடுக்கிறார். 126ஆம் சங்கீதம் இஸ்ராயேல் மக்களுடைய சிறையிருப்பை குறிக்கிற சங்கீதம். அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்து கடவுள் எங்களுக்கு செய்ததை எண்ணி பாருங்கள் என்று எடுத்து சொல்லுகிற ஒரு சங்கீதம். அவர்களுடைய விடுதலை வாழ்வை அடுத்து இருக்கிற மக்கள், இவர்களுடைய கடவுள் எவ்வளவு மாபெரும் செயல் இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார், இந்த கடவுளை நம்பி இந்த மக்களுக்கு இவர்கள் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை பிறையிறக்கு மக்கள் போற்றிக் கொள்ளுகிற ஒரு சங்கீதமாக 126ஆம் சங்கீதம். அப்போ அவர்கள் புதிய விடுதலைக்கான வாழ்வை பெறுகிறார்கள். வாழ்வை பெற்று அவர்கள் புதிய இல்லங்களுக்குள் குடியமர்கிறார்கள். அந்த புதிய இல்லங்களுக்குள் குடியமர்கிற போது கர்த்தரே என் வீட்டை கட்டினார். அவர் கட்டவில்லை என்றால் என்னுடைய குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்காது என்று போற்றுகிற ஒரு மிக ஆழமான கருத்தமைவை கொண்ட சங்கீதம் 127. என் குடும்பம் என் இல்லத்தில் வாழ்கிற என்னுடைய ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களை கர்த்தரே கட்டி எழுப்பி இன்றைக்கு எங்களுக்கு நன்மையாய் தந்திருக்கிறார். அப்படி அந்த குடும்ப வாழ்வினுடைய உச்சத்தை தொடுகிற 128ஆம் சங்கீதம் இன்றைக்கு படித்து கேட்ட சங்கீதம். எனவே கடவுளுக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பேற்றை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் நீங்கள் தொடர்புபடுத்தி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 128ஆம் சங்கீதத்திலே ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்று. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நன்மையை பெறுகிறார்கள் என்றால், நீ உன் பிள்ளைகளை காண்பீராக, இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாகும். கடவுளை நம்புகிறவர்கள் குடும்ப வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற்று சமாதானமான வாழ்வை நோக்கி நிற்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கடவுளை நம்பி கர்த்தருக்கு பயந்து அவருடைய திருச்சபத்துக்கு முன்பாக நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிகளில் உண்மையாய், கிரமமாய், நேர்மையாய் நீங்கள் நடக்கும்போது திருமண வாழ்வின் ஆசீர்வாதமாகிய பிள்ளை பெற்று நீங்கள் நிறைந்து பெற்றுக்கொண்டு திருமண வாழ்வின் ஆசீர்வாதமாகிய சமாதானமான இல்லற வாழ்க்கையின் சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். திருமுழுக்கின் போது நாம் வாக்குறுத்தம் செய்யும் கடவுள்
வாக்கு கொடுப்போம். நம்முடைய திருமுழுக்கின் போது வாக்கு கொடுப்போம். நம்முடைய நாம் திருமணத்தை எடுத்துக் கொள்ளுகிற திடப்படுத்துதலின் போது வாக்கு கொடுப்போம். திருமணத்தின் போது கடவுளுக்கு முன்பாக எப்போதும் இந்த வாக்குத்தத்தங்கள் இணைந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் நமது முற்பிதாக்கள் தலைவர் அல்லது முதல் பிதாவாகிய ஆபிரகாம் கடவுளோடு வாக்குத்தத்தம் செய்தார். கடவுள் ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் செய்தார். எனவே அவர் சந்ததிகளாகிய நாம் கூட எப்பொழுதும் கடவுளோடு நாம் வாக்கு கொடுத்த ஆண்டவரை உமக்கு முன்பாக நான் இப்படி நிற்கிறேன், நீ சொல்லுகிறபடி நான் வாழ்கிறேன், உமக்கு பயந்து நான் நிற்கிறேன், என்னை இது முதல் நடத்தும் என்கின்ற மிகப்பெரிய நன்மையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். யோவானின் நற்செய்தியில் கூட 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். திருமண வாழ்வு இருக்கும்போது எல்லா நாளும் நிறைத்திருக்கிறார், எல்லா நாளும் மகிழ்ந்திருக்க முடியும். இங்கே இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் அது தெரியும். வாழ்விலே அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு தேவை சோர்வோ இல்லாமல் ஒரு வேக்யூம் சென்சேஷன் இருக்கிறது. கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் ஒரு திருமணத்தில் இல்லாமல் தோன்று வருகிறது, இயலாமையும் தோன்று இருக்கிறது. அப்போ மரியாதை நம்ம சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சொல்லுகிறார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், உங்கள் வாழ்வில் மகிழ்ந்திருக்கும் போதும் ஆண்டவரின் திருச்சபைக்கு முன்பாக இந்த கடவுளை போற்றுங்கள். உங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போதும் ஆண்டவரின் திருச்சபைக்கு முன்பாக வந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எதுவுமே இல்லாத, வாசனை இல்லாத, நிறம் இல்லாத, சுவை இல்லாத, வாட்டர் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். அதுக்கு இது கிடையாது, நிறம் கிடையாது, சுவை கிடையாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அத்தனை காம்பனன்ட்ஸ் ஒரு வார்த்தையின் வழியாக ஆண்டவர் தண்ணீர் திராட்சரசமாக மாறும்போது அத்தனை காம்பனன்ட்ஸையும் அந்த திராட்சரசம் நோ காம்பனன்ட்ஸ் 3 காம்பனன்ட்ஸாக மாற்றி ஆண்டவர் பெருத்த நன்மையாக கொடுத்தார். ஒன்றும் இல்லாத தண்ணீரை ரசமாக மாற்றிய பிறகு நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஒன்றும் இல்லாத தன்மை நிறைந்த காலகட்டங்களில் நீங்கள் அவர்கள் வாக்கின்படி வாழ்க்கைப்படி நீங்கள் கூறுவீர்கள் என்று சொன்னால் பெருத்த நன்மையாக உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்தூக்கி உங்களை ஆசீர்வதிக்க. எனவே ஒரு குடும்ப வாழ்வின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிற நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள். அவர் இந்த நாளில் உங்களை இணைத்ததை எண்ணி எண்ணி கடவுளுக்கு எப்போது நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே எங்களை இணைத்திருக்கிறார், அவரே எங்கள் வாழ்வை சீர்தூக்கி நடக்க போக செய்ய போகிறார். எண்ணங்களும் ஜெபங்களும் உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள். எல்லாம் உள்ள கடவுள் ஆசீர்வாதம் உங்களோடு இன்று தொடங்குகிற உங்கள் இல்லற வாழ்வின் அனைத்து நன்மைகள் நிறைவாக இருந்து நன்மையாக காப்பாற்ற. இந்த நாளிலே கடவுளுடைய செய்தியை பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிற நம்முடைய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய பேராய செயலாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கும் கிறிஸ்துவேங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் பரமண்டலத்தின் பிதாவே, நாம சொல்வதாக, ராஜ்யம் சொல்வதாக, சுத்த பரமத்தை செய்வதற்கும் செய்வதாக, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை சோதனைக்கு செல்வதால் தீவிரத்தை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் பல்லவை மனிதனை முடியவில்லை. ஆகவே ஆண்டவரே உமது அடியாரையும் ரட்சியும். ஆண்டவரே மரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியவர்களும் காப்பாற்றுவோம். இவர்களுக்கு பலத்த அரணமாகவும்
ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டவரும் எங்கள் விண்ணப்பம் எடுத்து சேர்வதாக. தொடர்ந்து மன்றாடுவோம். அனைத்து ஆட்சியாளர் உள்ள கடவுளே, நித்திய தந்தையே, திருமணமாகிய இவத்தை மறுமுழுவதற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறதே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான திருமிகு சந்தோஷ், திருமிகு மேசிபியுலா ஆகிய இவ்விருவரையும் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை இருவரும் சேர்த்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்களால் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரின் ஆசிரியத்தை குடும்ப வாழ்க்கையை கொண்டு கொள்ள ஒரு அதிகாரிகளுக்கும் ஆண்டவர் மாற்றம் மனிதனுக்கு சேவை செய்தபடி இவர்களும் பிறருக்கு சேவைக்குரிய அறிவித்தார். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலாத்தார் பின்னாடி சாட்சியாக இதாவோடு பக்தர்களுடைய கடவுளாக இருந்தால்தான் நாம் ஆமென். ஜெபங்களிலே இருக்கலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமதாருடைய தீபாவும் மனுகுலத்தை வாழ்வடைய செய்கிற எங்கள் தூய கடவுளே, சந்தோஷ் உமது அடியார் பிள்ளை வெற்றி பெற்று உமக்கு துதி தனம் உண்டாகும். அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் வழிக்கு ஏற்ற உண்மை நிறைந்தவர்களாய் வளர்வதைக் கண்டு நாங்கள் மகிழ்வடைவோம். இறை அன்பும் அபிமானம் உள்ளவராய் உருவித்துள்ளோம். இவ்விருவருக்கும் உங்கள் ஆசியை வழங்கிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளே, நிலையான ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களையும் உடல்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி தூய்மைப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்றும் எல்லா நாங்கள் உடலளவிலும் ஆன்மாவிலும் பாதுகாப்பு அது வல்லமையான ஆதரவைத்தார் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஆற்றலும் ஐக்கியமும் அனைவரோடு இருப்பதாக. தொடர்ந்து நாம் ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் நிகழ்கின்ற பாடலையும் மங்களம் செழிக்க கிருபையும் மகள் ஆனந்த பாடலையும் பாடுவோம். இந்த பாடல் பாடப்படும் போது மணமக்கள் தன்னுடைய திருமணத்தை பதிவேடுகளில் பதிவு செய்வார்கள். எனக்கா இத்தனை கிருப, என்மே அளவற்ற கிருப, எனக்கா இத்தனை கிருப, என்மே அளவற்ற கிருப. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே.
நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அருள்பணி சத்யசுந்தர் அவர்களை குடும்பத்திற்கு சார்பாக அவர்களுடைய வாழ்த்தை வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து உத்திரமேரூர் செயல்புடைய ஆயுத தலைவர்களுடைய அருள்பணி அருள்ஜெகஸ் ஆபட் அவர்களை அவர்களுடைய வாழ்த்தை நம்மோடு இணைந்திருக்கிற கீழ்ப்பாக்கம் ஊர் செயல்புடைய ஆயுத தலைவராக இருக்கக்கூடிய அருள்பணி ஜெயக்குமார் தம்பி அன்பு தம்பி அவர்களை அவர்களுடைய வாழ்த்தை வரவேற்கிறோம். அதே போல திருச்சபையுடைய ஊழியர் திரு அலெக்சாண்டர் அவர்களை அப்போது கூட வெஸ்லி குருசேகரனுடைய பொருளாளர் திரு அசரியா ஸ்காட் எல்வின் அவர்களை அப்போது வாழ்த்தி வரவேற்கிறோம். டாக்டர் பீமாராவ் ஐயா அவர்களை ரெண்டு குடும்பத்தின் சார்பாக பாஸ்டர் ஜான் பீட்டர் ஐயா அவர்களை கொடுக்கிற வார்த்தை வரவேற்கிறோம். ரெண்டு குடும்பத்தின் சார்பாக வார்த்தை வரவேற்கிறோம். அந்த ஐயா அவர்களை தொடர்ந்து பாஸ்டர் ஜான் ஐசக் அவர்களையும் கொடுக்கிற வார்த்தை வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வு தொடர்வதற்கு என்னுடைய நண்பர் எம்பிசி மெம்பர் திரு டால்டன் ஐயா அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். அன்பான டால்டன் ஐயா அவர்களை அவர்களோட நாங்கள் வாழ்த்துக்கிறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
நமக்கு இருக்கிற திருப்பூர் விஷயத்தை இறைவன் மகிழ்ச்சியான கூடிய சந்தோஷ் தங்கள் வாழ்வில் அவர்களுடைய மேலான இறைவனின் வாக்குறுதியை வாழ்வில் அதன்படி அவர்களுடைய வாழ்வை கடந்து செல்லும் தொடர்ந்து பேருகளை அனைவரும் யாவற்றையும் நிறைவாய் தந்து ஒரு வாழ்வை ஆசிரியரையும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே
செழிக்க